நண்பர்களே, எங்க பாட்டி முருங்கைக்காய் விற்கிறாங்க. பேர் என்ன பாட்டி? கோயந்தாம்மா. கொண்டாங்க. கொடு. முருங்கைக்காய் கொடு. 10 ரூபாய்க்கு வைக்கிறியா? காசு கொடு. 10 ரூபா. 10 ரூபாவுக்கு எத்தனை முருங்கைக்காய்? 7 முருங்கைக்காய். இங்கே பாருங்க, கிராமத்தில் ஒரு பாட்டி 1 2 3 4 5 6 7 முருங்கைக்காய். 7 முருங்கைக்காய் 10 ரூபா. இதே ஒரு முருங்கைக்காய் 25 ரூபா விற்கிறாங்க பெங்களூரில். ஒரு முருங்கைக்காய் 25 ரூபா. ஆணு வாயை பழக்கிற ஈ போயிட போகுது. ஒரு காய் 25 ரூபாங்க. ஒரு காய். இன்னைக்கு நீ 10 ரூபாய்க்கு 7 காய் விற்கிற. அப்போ யார் திறமைசாலி? அவங்க தான் திறமைசாலி. அப்போ நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க முட்டாளுன்றீங்க. வளர்ச்சி திட்டம் இனிமேலுக்கு வரும். இவ்வளோ காய் நீ 30 ரூபா கொடுத்தா கூட தாராளமாக பொருத்தமாக இருக்கும். ஆனால் நீ 10 ரூபாய்க்கு விற்கிற. வருமானத்தை மீட்டு எடுக்கிற. சரியா? இந்த மாதிரி வழக்கம் போல் நீ ஆரம்பி ஒரு கடை போடு. சரியா? அதாவது நீ வேற எங்கேருந்து வாங்கிட்டு வர, நீ இங்கே விற்று காசை ஆக்குற. அவ்வளோதானே? சரி. எப்பவுமே இந்த சீசன் வந்தால் மட்டும்தான் விற்பியா? சரி. 10 ரூபான்னு தான் தருவேன். அதுக்கு மேலே வாங்க மாட்டேன். வாங்க மாட்டியா? விலை ஏறினா கூட சேர்த்து விற்பியா? விலை ஏறினாலும் அந்த 10 ரூபா தான். விலை ஏறினாலும் 10 ரூபா தான் கொடுப்பியா? பரவாயில்லையே, நல்ல பிஸ்னஸ் ஆச்சே. இதுதான் பேட்டி. நல்லா பார்த்துருக்கேன்ப்பா. வியாபாரம் விற்று எனக்கு 10 ரூபாய்க்கு ஒன்று கட்டு கொடு. ஒரு கட்டு எனக்கு பெருசாக கற்று கொடு. இதே எடுத்துக்கிறேன். 10 ரூபாய்க்கு நானும் வாங்கிட்டேன்ப்பா. 10 ரூபாய்க்கு நானும் வாங்கிட்டேன் பாட்டிக்கிட்டே இருந்து. 10 ரூபா. ஓகே, வணக்கம் சொல்லிவிடு மக்களுங்கெல்லாம். வணக்கம் நான் சொல்கிறேன். நீ சொல்லு. வந்தவங்க இந்த மாரி வாங்குங்க. எங்கள் கிராமத்துக்கு வந்தா வந்தா தருவியா? தருவேன். சரி.